நண்பர்களே வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு +2 மாணவி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டில் பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு செல்பவர்கள். அந்த மாணவி ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிறாங்க. தினசரி ஒரு ஆட்டோ அவங்களுக்கு பெற்றோர் மிஸ்டு கால் கொடுப்பாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த ஆட்டோவை ஓட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைய பள்ளிக்கு அழைத்து சென்று மீண்டும் மாலையில் வீட்டுக்கு கொண்டு வர வேலையை செஞ்சிட்டு இருந்தார். இது இப்படியே நாட்கள் கடந்து செல்ல ஒரு நாள் அந்த ஆட்டோக்காரருக்கு அந்த குழந்தையின் பெற்றோர் மிஸ்டு கால் விடுகிற பொழுது அருகில் இருந்த மற்றொரு ஆட்டோக்காரர் அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த நம்பர்லேருந்து அந்த நோட் பண்ண இன்னொரு ஆட்டோக்காரர் அந்த குழந்தையினுடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி நீ க்யூட்டாக இருக்கன்னு சொல்கிறார். இந்த பிள்ளையும் செய்வ தெரியாமல் இருந்துட்டு மறுநாளும் அதே மாதிரி மெசேஜ் வந்த உடனே நீங்கள் யாருன்னு கேட்குது. இப்படியாக அவர்களுடைய தொடர்பு என்பது அவர் வயது கூடுனவராக இருந்தாலும் சரி அந்த இணக்கம் என்பது நீடிக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ஆட்டோ நண்பரோட இந்த பொண்ணு முழுமையாக நம்பி பழக்கப்படுது. அப்படி இருக்கையில் அவர்களுக்குள்ளே அவர் என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு இது மாறுது. ஒரு நாள் இதே போல் போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த ஆட்டோ நண்பர் சொல்கிறாரு, எனக்காக என்ன வேணாலும் செய்வியான்னு இந்த பிள்ளையை கேட்டு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் தினசரி எத்தனை மணிக்கு மருத்துவமனைக்கு போகிறாரு, எந்த வண்டியில் போகிறாரு, எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையும் அவர் எது கேட்டாலும் செய்யக்கூடிய நிலைமைக்கு அந்த குழந்தை வந்ததுனால தன்னுடைய ஃபோன்லேயே அந்த டாக்டருடைய வண்டி நம்பரு, எத்தனை மணிக்கு கிளம்புறாரு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பி வைக்குது. 2 நாள் கழித்து பார்த்தா அந்த டாக்டர் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். போலீஸார் அக்யூஸ்டை தேடி பிடிச்சி கொண்டுட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிவிட்டு அவனுடைய அக்யூஸ்டோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணையில் அந்த லாஸ்ட்டு கால் யார்கிட்ட இருக்குன்னா கொலை செஞ்சதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் மணி இந்த பிள்ளை தான் அடிச்சிருக்கு. அப்போ இந்த பிள்ளையை விசாரித்து பார்த்துட்டு எப்படியாவது இந்த பிள்ளையை +2 படிக்குதே அதை காப்பாற்றணும்னு போலீஸ் எவ்வளவு சொல்லியும் பெற்றோர் அந்த எஃப்ஐஆரில் சேர்க்காமல் முயற்சி பண்ண போதும் கூட அந்த பொண்ணு நான் அவனோட தான் இருப்பேன், இதனால் நான் செஞ்ச குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த மாணவி தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம நிகழ்கால சம்பவத்தில் பார்க்குறோம். இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் மெயின் டிஃபெக்ட் என்னென்னா, பெற்றோர் 2 பேரும் வேலை செய்கிற இடத்துல அந்த குழந்தைகளுக்கு அன்பு கிடைக்காம போயிருக்கு. அப்போ 3வது நபர்களுடைய அன்பு அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்போது அதை பயன்படுத்துறதுக்கான முயற்சியில் தான் அவங்க இருப்பாங்க. அது அப்படிப்பட்ட வயசாக இருக்கும். ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு பணம் பொருளாதாரத்தும் நமக்கு வேணும் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிறதுல ரொம்ப அதிக நேரம் நம்ம பெற்றோர் கொடுத்தா தான் இந்த பிள்ளைகளை நம்ம காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம். ஃபோன் இந்த அளவு